தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம வந்து அ திரு சுபாஷ் அவர்களோட ஒரு விரிவான ஒரு எபிசோட் ஒண்ணு பார்த்திருந்தோம். பங்குச்சந்தை நிபுணரான சுபாஷ் எப்படி பங்குச்சந்தைய ட்ரீட் பண்றாரோ, எப்படி வந்து தரவுகளோட அதை அணுகுறாரோ, அதே மாதிரியாக தமிழக தேர்தல் களத்த தரவுகளோட அணுகி நமக்கு வந்து ஒரு சில ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள சொன்னாரு. முக்கியமா அ டி.நகர் தொகுதியில இவர் அண்ணாமலை நின்னா, டெல்டால எடப்பாடி பழனிசாமி நின்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்து தமிழகத்த 5 பகுதிகளாக பிரித்துக்கொண்டு, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிலயும் அந்த ஒவ்வொரு 5 பகுதிகள்லயும் என்ன மாதிரியான ரிசல்ட் கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்கள்ல நடந்தது அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு, இப்ப வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்ல எந்த மாதிரியான ரிசல்ட் பாசிபிள் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு அப்ப சொல்லியிருந்தோம். அதோடைய ஒரு ஸ்டார்ட்டிங்காக முதல் முறையாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாண்டிய நாடு அந்த பகுதியை வந்து அதுல இருக்கக்கூடிய 10 நாடாளுமன்ற தொகுதிகள், அதுக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் கீழே இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதி, மொத்தமாக 60 சட்டமன்ற தொகுதிகளை இப்பொழுது வந்து அனலைஸ் பண்ண போறோம். வாங்க. வணக்கம் சுபாஷ். வணக்கம் சுபாஷ். இதுல வந்து பாண்டிய நாட்டை எடுத்துப்போம். இதுல மொத்தமாக நமக்கு வந்து 10 நாடாளுமன்ற தொகுதிகள், அதன் கீழே வந்து நமக்கு 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த கடந்த 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்ல என்ன மாதிரியான முடிவுகள் வந்தன, எவ்வளவு இடங்கள் யாருக்கு போச்சு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு பிக்சர் ஒன்று கொடுங்களேன். இப்ப நீங்க 2011 அசெம்பிளி எலெக்ஷன் போவோம். 2011 இப்ப நான் 2011ல இருந்து நான் டேட்டாஸ் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டீலிமிட்டேஷன் இருந்தது. இந்த அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் அண்ட் இந்த லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி வேற ஒரு 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 ஐ மீன் இதோட அமைப்பே வேற மாதிரி இருந்தது. சோ அதனால தொகுதிகளே வேற தொகுதிகள். தொகுதிகளே வேற தொகுதிகள். சோ அந்த டீலிமிட்டேஷன் முடிஞ்சனால 2011 டேட்டா இருந்து நம்ம பேசலாம். அப்பதான் அந்த ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். ஆப்பிள் டு ஆப்பிள் இருக்கும். இல்லாட்டி வந்து இட் வுட் பி அப்படியே. கரெக்ட். சோ அப்படி பார்க்கிறப்ப 2011 டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா 2011ல வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து இந்த 60 சீட்ல 48 சீட் ஜெயிச்சாங்க. ஓகே. டிஎம்கே அலைன்ஸ் வந்து 12 தான் ஜெயிச்சாங்க. ஓகே. அதுல ஒட்டுமொத்தமாக அந்த அந்த தேர்தலை ஜெயிச்சதே வந்து அதிமுக தான். ஆமா. அந்த அந்த தேர்தல அதிமுக ஸ்வீப் பண்ணாங்க. ஆமா. 200 சீட்ஸ் அரௌண்ட் 200 சீட்ஸ் அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. ஸ்வீப் பண்றப்போ இந்த ரீஜனையும் அவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 4/5 ஆஃப் தி சீட்ஸ் 80% ஆஃப் தி சீட்ஸ் வந்து அவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்க. சரி. அதே 2016 பார்த்தோம்னா இட் பிகம்ஸ் a very close fight. 32-28 மாறுது. 32 in favor of ADMK and 28 in favor of DMK. And 2016 எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இட் வாஸ் a very close election தான். ரெண்டு கட்சிகளுக்குமே ஸ்டேட் லெவல்லயே பாத்தீங்கன்னா அக்ரிகேட்ல 1% தான் டிஃபரன்ஸ் இருந்தது. அது வந்து வாக்குகள்ல 1%. கரெக்ட். சீட்டுன்னு மாறும்பொழுது கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு பெட்டரா மாறிடுது. பட் இங்க பாத்தீங்கன்னா அதே டிஃபரன்ஸ் 32-28 வெரி க்ளோஸ். ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த 1% டிஃபரன்ஸ் வந்து அப்படியே இதுலயும் வந்து கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ரைட். 2021ல அது அப்படியே வந்து கிட்டத்தட்ட it goes in favor of DMK alliance. ஓகே அவங்க வந்து they won the majority of the seats. ஒரு 42 சீட் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க இந்த பாண்டிய நாட்டுல. ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து as such 18 சீட் தான் அவங்களால ஜெயிக்க முடியும். சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியா ஒரு ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு ஒரு டிக்ளைன் இருந்தது 2011ல இருந்து 21ல. அது அதே மாதிரி ஒரு ஸ்டெடி இன்க்ரீஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ்க்கும் இருந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டோட ட்ரெண்ட்ஸ வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருந்தது. இதுல எனக்கு சில அப்சர்வேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த 3 தேர்தலையும் மொத்தமா எடுத்துக்கிட்டா டிஎம்கே உடைய லோவஸ்ட்ங்கிறது 12. கரெக்ட். ஆனா ஏடிஎம்கே உடைய லோவஸ்ட்ங்கிறது 18. கரெக்ட். சோ அடிப்படையில நீங்க ஈவன் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகும் கூட ஏடிஎம்கே சவுத்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறதே 18. கரெக்ட் சார். கரெக்ட் இல்லையா? கரெக்ட். இப்ப அந்த அடிப்படையில ஒரு சில ஊகங்களை நீங்க கொடுங்களேன்.
இந்த வரப்போற தேர்தல்ல 5 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி எஸ் பிளஸ் வேரியஸ் அதர் திங்ஸ் எல்லாத்தையும் கணக்குல வச்சு கரெக்ட் வாட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது. நீங்க வந்து ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி போன வச்சுக்கோங்களேன், ஆர்எஸ்எம் ஏடிஎம்கே அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா தென் தமிழ்நாடு, அதாவது நம்ம சொல்ற பாண்டியநாடு, இது வந்து ஒரு ஏடிஎம்கேயோட மிகப்பெரிய கோட்டையா தான் இருந்துச்சு. ஓகே, இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்தது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்ச முதல் எலெக்ஷன் திண்டுக்கல் லோக்சபா எலெக்ஷன் 1970s அது வந்து இதுதான் இந்த பகுதி. ஓகே, அங்க இருந்தா அந்த ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய டர்ன் ஆனது ஏற்பட்டு அவங்க வந்து ஹிஸ்டரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரனும் சரி, ஜெயலலிதாவும் சரி, அவங்களுடைய தொகுதி சூஸ் பண்றப்போ நிறைய முறை அவங்க வந்து தென் தமிழ்நாடு அவங்க வந்து அவங்க வந்து எலெக்ஷன். ஓகே, சோ இப்போ வந்து ஜெயலலிதா வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பேட்டில் 1989ல அது வந்து அந்த போடி நாயக்கன். சரி, ஓகே, அதே மாதிரி ஆண்டிப்பட்டியில இருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆரும் ஆண்டிப்பட்டியில இருந்து ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ இருக்கிற அருப்புக்கோட்டை தொகுதி அதுல எம்ஜிஆர் தான் ஜெயிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தென் தமிழ்நாடு வந்து ஒரு ஏடிஎம்கே பேஸ்டனா தான் இருந்தது, ஒரு கோட்டையா தான் இருந்தது. ஓகே, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த 2 லீடர்ஸ் அதை பண்ணிட்டு போனதுனால இவ்வளவு பிரச்சனைக்கும் பிறகும் 2021ல அவங்க வந்து 18 சீட் ஜெயிச்சாங்க. 2021 வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம்னா எஸ் 18. கரெக்ட். அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் காரணம் என்ன? டிடிவி தினகரன் தான். ஓகே, 10 தொகுதியில அதான் டிடிவி தினகரன் வந்து அன்னைக்கு ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் போட்டுட்டாங்கன்னா ஏடிஎம்கே வந்து 28 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 18 அவங்க வந்து 28க்கு வந்திருப்பாங்க இந்த பாண்டியா ரீஜன்ல. ஒரு 10 தொகுதியில கிளியரா அதுல அந்த தொகுதிகளை பார்ப்போமே, ஆண்டிப்பட்டி, சாத்தூர், சங்கரன்கோவில், வாசுதேவன் நல்லூர், தென்காசி, காரைக்குடி, நாங்குநேரி, திருவாடானை, ராஜபாளையம், திருமயம், 10 சீட்ல ஓகே ஏடிஎம்கே தோற்றதுக்கு காரணம் டிடிவி தினகரன் வாங்கின வாக்கு. சரி, ஓகே, அந்த ஸ்பிட் மட்டும் இல்லன்னா டெஃபினட்டா வந்து ஏடிஎம்கே வந்து இன்ஃபேக்ட் 28 சீட்டு கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா, அப்படியே அங்க போகுதுன்னு வச்சிருக்கேன். இப்போ வந்து இப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னா ஒரு முக்கியமான இது வந்து திரும்ப அவங்க டிடிவி தினகரன் மைண்ட்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த 18 வந்து 28 மாறும். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிஎம்கேயோட ஆன்டிங்க வச்சு அதை எல்லாத்தையும் சேர்த்து மேபி 2016 மாதிரி அவங்க ரிப்பீட் பண்ண முடியும். 32-28 கிட்டத்தட்ட பீகார்ல வந்து எல்ஜேபி பண்ண மாதிரியான ஸ்கேல் அந்த அளவுக்கு இல்லைனாலும் எல்ஜேபி எப்படி வந்து நிதிஷ்குமாரோட கட்சியை போன தேர்தல கீழே இறக்கி இந்த தடவை அப்படியே மேல தூக்கினதோ அதே மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரியான பாசிபிலிட்டி இன்னைக்கு வந்து இந்த பாண்டியநாட்டு சீட்ஸ்ல இருக்கு. ஓகே, டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வந்து ஓபிஎஸ்சி அவங்க அரவணைச்சிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா இந்த 18 வந்து அவங்களால 38 கூட மாற்ற முடியும். அங்கதான் வந்து டிடிவியோட பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓபிஎஸ் பாசிபிலிட்டி இல்ல. அப்ப அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? சரி, அது ஓகே, ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இல்ல, நான் நிச்சயமா என்னுடைய கணிப்பு படி அவர் ஒரு 6 இருந்து 8 சீட் அவரால் டேமேஜ் பண்ண முடியும். பட் டிடிவி அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமா? டிடிவி வந்து போன எலெக்ஷன்ல மொத்தமா 19 சீட் அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் டேமேஜ் பண்ணாரு. பாண்டிய நாட்டுல மட்டும் 10 சீட் டேமேஜ் பண்ணாரு. அப்புறம் அதுக்கப்புறமா டெல்டா பகுதிகள் அதே மாதிரி டெல்டா, அதுக்கப்புறம் சென்னையில கூட அமமுக வாங்கிட்டு. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓபிஎஸ்ஆலையும் அவர் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் போட்டாருன்னா ஓகே நிச்சயமா வந்து ஒரு 6 இருந்து 8 சீட் அவரால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். அதுல சேலஞ்ச் என்னன்னா அமமுக வந்து ஒரு கட்சியாகவும் சின்னத்தோடையும் கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசேஷனோடயும் இருக்கு. ஓபிஎஸ் வந்து இன்னி வரைக்கும் கட்சி கிடையாது, சின்னம் கிடையாது. அவர் என்ன பண்ண போறாருங்கிற ஒரு கேள்விக்குறி. அவரே நிப்பாராங்கிறது தெரியல, அவர் பையன் நிப்பாரா தெரியல. சோ அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கும்னு தெரியல. இல்ல அதான் அந்த டேமேஜ் நம்ம இப்ப அசஸ் பண்ண முடியாது. மேபி நம்ம பிப்ரவரி எண்ட்லயோ மார்ச் ஃபர்ஸ்ட்லயோ இந்த ப்ரோகிராம் நம்ம ரீவிசிட் பண்ணோம்னா
அப்போ வந்து உங்களுக்கு கூட்டணிகளும் இது பி கிளியர். ஓரளவு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு மார்ச் 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கூட வந்து யார் யார் எங்க நிக்க போறாங்கன்னு தெரியும். அப்போ வந்து நம்ம அந்த டேமேஜ் அசஸ் பண்ண முடியும். ஒன் அதர் பாசிபிலிட்டி எஸ், ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியும் எடப்பாடியும் ஒரு டீலுக்கு வந்து ஓபிஎஸ் உள்ள விடாதீங்க, ஆனா அவருக்கு வேற விதத்துல ஏதாவது நீங்க சப்போர்ட் பண்ணா பரவாயில்லன்னு சொல்லி சம்மதர் டீல் ஒண்ணு கொண்டு வந்து நீங்க தேர்தல நிக்காதீங்க, நீங்க வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு நாங்க வந்து எங்களை வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு பேசாம அதோட விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வாய்ப்புகள் தான். சரி, இப்ப இதுல வந்து 2 அடிஷனல் ஃபேக்டர், 3 அடிஷனல் ஃபேக்டர். ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி ஃபார் டிஎம்கே, ரெண்டாவது காங்கிரஸ் உடைய ஒரு சின்ன டில்லி டாலிங் நடந்துட்டு இருக்கிறது, அடுத்தது டிவிகே ஆன் இட்ஸ் ஓன். என்ன பாசிபிலிட்டிஸ்? உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இப்போ திமுக கூட தான் அலைன்ஸ் போட போறாங்க. சரி, நம்ம இந்த ப்ரோக்ராம்ல வந்து we be looking into the past performance in the constituencies. ஓகே, இந்த கான்ஸ்டிட்யூன்சி ஃபியூச்சரை வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம், இன்னும் பிக்சர் இஸ் நாட் கிளியர். சரி, ஓகே. டிவிகேயும் வந்து உங்களுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிவிகே வந்து எந்த விதமான கேண்டிடேட் போட போறோம் அதெல்லாம் வந்து மேட்டர்ஸ். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாண்டிய நாட்டையும் நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வட பாண்டிய நாடு, தென் பாண்டிய நாடு. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து தென் பாண்டிய நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எஸ்பெஷலி திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, அந்த இடத்துல வந்து டிவிகேயால அவங்களால டேமேஜ் பண்ண முடியுமா? ஓகே, டிவிகே எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் போட போறோம் அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி போலரைஸ்ட் பெல்ட் தமிழ்நாட்டுல. ஒரு வித்தியாசமான பெல்ட். ஓகே, ஒரு இந்து வர்சஸ் கிறிஸ்டியன் அந்த சிக்னிபிகன்ட் கிறிஸ்டியன் ஓட்ஸும் இருக்கு, அந்த ஒரு டிவைட் கூட இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து விஜய் வந்து என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் போட போறாரு, ஓகே, சீமான் என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் போட போறாரு, ஓகே, அவங்க வந்து இந்து ஓட்ட பிரிக்க போறாங்களா, கிறிஸ்டியன் ஓட்ட பிரிக்க போறாங்களா? சோ இதெல்லாம் வந்து அந்த மைக்ரோ இஷ்யூஸ். ஓகே, அந்த மைக்ரோ இஷ்யூஸ் வந்து இன்னும் தெளிவாகல. மேபி இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம திரும்ப இந்த ப்ரோக்ராம் ரீவிசிட் பண்ணோம்னா நமக்கு வந்து அப்ப அந்த தெளிவு இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரோ லெவல்ல வந்து இந்த கான்ஸ்டிட்யூன்சிஸை வந்து நம்ம we can start analyzing it, right? And ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சி is unique in some aspect. அந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து ஐ திங்க் விவாதிக்கலாம். இப்ப பார்க்கலாம். பட் நீங்க காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. கரெக்ட். காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்களுடைய கோட்டை. ஓகே, அதுல சந்தேகமே கிடையாது. சரியா? அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அவங்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கு. இப்ப போன எலெக்ஷன்லயே பாத்துக்கங்களேன், போன எலெக்ஷன்லயே வந்து நீங்க கன்னியாகுமரியிலேயே கிள்ளியூர், விளவங்கோடு, கொலைச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் இத மூணுமே போன வாட்டி காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்குநேரியும் அதே மாதிரி போன வாட்டி மட்டும் இல்ல, காங்கிரஸ் 2011 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2016 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2021 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஆனா இந்த கொலைச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் இது மூணு அவங்களோட கோட்டை. ஓகே, சரியா? அந்த அதுல வந்து ஒன்ல மட்டும் கொஞ்சம் டேமேஜ் நடந்திருக்கு. விளவங்கோடுல வந்து விஜயதாரணி 3 வாட்டி ஜெயிச்சாங்க. அவங்க பிஜேபி போயிட்டாங்க. அவங்க மீண்டும் விளவங்கோடுல நிக்க போறாங்களா, இல்லாட்டி வந்து வேற தொகுதியில வந்து நிக்க போறாங்களான்னு நமக்கு இன்னும் கிளாரிட்டி இல்ல. சோ அதனால இது அவங்களுடைய கோட்டை. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாளையங்கோட்டை எடுத்துக்காங்க. சரியா? பாளையங்கோட்டையில 3 முறையுமே வந்து திமுக தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி ஸ்ட்ராங் ஒரு சீட். சரி, ஓகே. சோ அங்க பாத்தீங்கன்னா 3 முறையுமே டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. அது ஒரு டிஎம்கேயோட கோட்டையாவே மாறி விட்டது. சரி, ஓகே. சோ அதனால காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அதே மாதிரி திருநெல்வேலி 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் அது வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பக்க பலமாவும் இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த 6 அசெம்பிளி கான்ஸ்டிடியூஷனையும் போய் பாத்துருவோமா நம்ம? சோ நீங்க வந்து முதல்ல திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிங்க. நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூன்சி பழனி. ஓகே, முருகனோட அறுபடை வீட்டுல ஒண்ணு. சோ அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அது ஒரு நல்ல யூனிக்கான கான்ஸ்டிடியூன்சி. அது கொங்குநாடும் பாண்டிய நாடும் சங்கமிக்கிற கான்ஸ்டிடியூன்சி. ஓகே, அந்த பார்டர் அந்த பக்கம் கொங்குநாடு, இந்த பக்கம் பாண்டிய நாடு.
அது சங்கமிக்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சி வச்சுக்கலாமே. அங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2011லயே டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 2016லயும் 21லயும் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. ஓகே. டிஎம்கேல ஜெயிச்சது வந்து ஐபி செந்தில்குமார். அவர் வந்து பெரியசாமியோடைய மகன். ஓகே. டிஎம்கேல வந்து அப்பா, மகன் 2 பேருமே வந்து அசெம்பிளில இப்போ என்ட்ரி இருக்குது வந்து அபார்ட் ஃப்ரம் கருணாநிதி ஃபேமிலி, அபார்ட் ஃப்ரம் கலைஞர் ஃபேமிலி, இந்த ஃபேமிலில என்டர் பண்ணிட்டாங்க. சரி, 2 பேரும். சரி, சரி. ஓகே. சோ நீங்க பழனி அதே மாதிரி இல்ல அப்ப இந்த ட்ரெண்ட வச்சு பார்த்தா அது மீண்டும் டிஎம்கேக்கே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரகாசமா இருக்கு. அதாவது இப்போ பழனியில வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடணும். ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டா ஐபி செந்தில்குமார் டிஃபீட் பண்ண முடியும். ஓகே. ஓகே. அது அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் அவங்க கிட்ட இப்போ இருக்காங்களா? அது வந்து அவங்க தான் வந்து இருக்கக்கூடிய பட் ஒரு விதத்துல வந்து 2011ல ஏடிஎம்கேக்கு கிடைச்சது எஸ் ஃபிளிப் ஆயிடுச்சு. இட் லுக்ஸ் லைக் அது வந்து டிஎம்கேக்கே தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வேணா சொல்லலாம். நான் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகல. பட் ஒரு டாஸ் ஆஃப் காயின் போடுறோம்னா இட் இஸ் லைக்லி ஒரு 50%க்கு மேல துளியோண்டு டிஎம்கேக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்வியஸா பழனி கான்ஸ்டிட்யூன்சில வந்து டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு எட்ஜ் இருக்கு. சரி. அடுத்த கான்ஸ்டிட்யூன்சி பாத்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம். இது டிஎம்கேயோட கோட்டை. 1996ல இருந்தே அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சக்கரபாணி அவர் இப்ப மினிஸ்டர். அந்த கான்ஸ்டிட்யூன்சி அவர் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது 2001ல ஆன்டி டிஎம்கே வேவ் இருந்தது. 2011ல ஆன்டி டிஎம்கே வேவ் இருந்தது. அப்ப கூட ஜெயிச்சாரு. சோ அதனால வந்து அவரை தோற்கடிப்பது என்று வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள். ஓகே. அதே மாதிரி ஆத்தூர் வந்து டிஎம்கே உடைய கோட்டை. ஓகே. ஹை பெரியசாமி. அந்த போன எலெக்ஷன்ல அதான் ஹையஸ்ட் மார்ஜின். சரியா? கிட்டத்தட்ட 1,35,000 மார்ஜின் இருந்தது. அதாவது ஏடிஎம்கே நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த சொல்லிட்டாங்க. அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தமே இல்ல. இல்ல அதாவது ஏடிஎம்கே நின்னாலே ஒரு டென்ட் ஏற்படுத்திருக்க முடியாத சமயத்துல போய் டிஎம்கே கொண்டு வர ஏடிஎம்கே வந்து 2016ல ட்ரை பண்ணாங்க. நத்தம் விஸ்வநாதனை வந்து பெரியசாமி எதிர்த்து இந்த கான்ஸ்டிட்யூன்சி நிக்க வச்சாரு. சரி. அவர் தோத்து போயிட்டாரு. அவர் ட்ரை பண்ணார் டிஃபீட் பண்ண பெரியசாமி. சரி. ஓகே. ஏன்னா 2016ல அம்மாக்கு வந்து ஒரு வெறி இருந்தது. டிஎம்கே வந்து ஏதாவது பெரியசாமி இதுல வந்து டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி. சரி. அவங்க ட்ரை பண்ணாங்க. எப்படி நத்தம் விஸ்வநாதன் நத்தம்ல இருந்து இங்க ஆனா அதுவும் வந்து இல்ல ஒர்க் ஆகல அப்பவே. சோ அதனால இப்போ வந்து 2026லயும் அதெல்லாம் சான்ஸே இல்ல. சோ சப்போஸ் இங்க பெரியசாமியே இங்க தோத்தாருன்னா டிஎம்கே தமிழ்நாட்டுல வந்து கம்ப்ளீட் வைப் அவுட்னே சொல்லலாம். சோ ஒரு விதத்துல அது வந்து ஒரு இண்டிகேட்டர் தொகுதியாவே ஆமா ஒரு 1991 மாதிரி ஐடியா வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து சாத்தியக்கூறே இல்ல. அதனால அதையும் வந்து பெரியசாமி தான் வந்து ஜெயிக்க போறாரு. அவருக்கு தான் எட்ஜ். சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீட். இது வந்து நிலக்கோட்டை. ஆமா. இந்த சீட்ல வந்து 3 வாட்டியும் ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ஏடிஎம்கே கோட்டையா மாறிச்சு. எக்ஸாக்ட்லி இப்ப நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 2 சீட் டிஎம்கே சொன்னதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். கரெக்ட். என்ன நடந்தாலும் அந்த இடத்துல ஏடிஎம்கே தான் ஜெயிச்சு. கரெக்ட். இங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிட்யூன்சில ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னா இது வந்து ஒரு தனி தொகுதி. ஓகே. காங்கிரஸ்ல வந்து முன்னாடி ஏஎஸ் பொன்னம்மாங்க பட்டியல் ஏஎஸ் பொன்னம்மாங்க ஒரு கேண்டிடேட் வந்து பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. சரி. போன வாட்டி என்னாச்சு இந்த தேவேந்திர வேளாளர் மத்தியில பிஜேபிக்கு ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கு. ஓகே. அந்த செல்வாக்கு வந்து உங்களுக்கு 2019 லோக்சபா எலெக்ஷன்ல இருந்தே இருக்கு. நரேந்திர மோடி ஒரு வாட்டி வந்து தேவேந்திரா அவர் நரேந்திரான்னு பேசினாரு. அது வந்து ஒரு பயங்கர சிங்க் ஆயிடுச்சு. ஓகே. அந்த எஃபெக்ட் என்ன ஆச்சு போன எலெக்ஷன்ல இந்த தொகுதியில அது வந்து ஏடிஎம்கே பெரிய லெவல்ல கை கொடுத்தது. அதாவது 18 சீட் ஜெயிச்சாங்க தெரியுமா போன வாட்டி ஏடிஎம்கே. அதுக்கு முக்கியமான ஃபேக்டர் வந்து அந்த தேவேந்திர வேளாளர் ஓட்டு வந்து ஒரு பெரும் பங்கு வந்து ஏடிஎம்கே வந்தது. அதற்கு காரணம் பிஜேபி உடைய அவுட்ரீச். தேவேந்திர குல வேளாளர்கள் பத்தி சொல்றதுனால உங்களுக்கு வந்து அங்க 2 ஃபேக்ஷன் கட்சி. ஒன்னு வந்து புதிய தமிழகம் மருத்துவர் கிருஷ்ணசுவாமி, இன்னொன்னு ஜான் பாட்டீல். இதுல 2 பேரையும் ஒரு பகுதிக்குள்ள கொண்டு வந்து வைக்கவே முடியாது. இவர் இருந்தா அவர் எங்கேயாவது போயிடுவாரு, அவர் இருந்தா இவர் போயிடுவாரு. அப்ப இது எப்படி இத ப்ளே பண்ண போறாங்க? ஆக்சுவலி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனை தாண்டி தேவேந்திர குல வேளாளர் மத்தியில பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. சரி. அந்த அவுட்ரீச் ஓகே அதுதான் வந்து வாட்ஸ் கொண்டு வரப்போகுது.
ஓகே. அதே அப்ப அந்த 2 பேர்ல யார் இருந்தா கூட யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். இல்ல 2 பேருமே இருக்கிறது நல்லது. கன்சாலிடேட் பண்றது. அத எப்படி பண்ண போறாங்க? இப்போ நீங்க ஒரு கம்யூனிட்டி வாண்ட்ஸ் கன்சாலிடேட் பண்ண வச்சுக்கோங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனி கம்யூனிட்டி கன்சாலிடேஷன் பியாண்ட் 60% ஆகாது. ஓகே. எல்லா கம்யூனிட்டிலயும் யூனிக்கா சிந்திக்கக்கூடிய ஆள் இருப்பான். அவன் வந்து நிச்சயமா 60% மேல எந்த கம்யூனிட்டிலுமே உங்களுக்கு வந்து கொண்டு வரது கஷ்டம். அந்த 50 to 60% தான் நீங்க வாட்ஸ் வந்து உங்க பக்கம் கொண்டு வர முடியும். சரி. சோ இப்போ ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் அவங்களுக்கும் வந்து ஒரு கன்சிடரபிள் வாட் பேங்க் இருக்கு மத்தியில. நீங்க ஏன் அதை லூஸ் பண்ணுவானே சொல்லுங்க. See every vote matters. சோ ஆளுக்கு 1-2 சீட் கொடுக்கிறது மூலமாக அவங்கள உள்ள வச்சுக்கிறது மூலமாக கண்டிப்பா 2 பேரிடமிருந்தே பண்ணலாம். பட் அது வந்து எடப்பாடி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பாக்கணும். இன்ஃபேக்ட் 2011ல வந்து இந்த சீட் வந்து புதிய தமிழகம் சீட் கட்சி கொடுத்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்க. சரி. அடுத்தது வந்து நத்தம் சீட். இது வந்து நத்தம் விஸ்வநாதனோட சீட். ஓகே. இது வந்து 2016ல மட்டும் டிஎம்கே ஜெயிச்சாங்க. ஏன்னா அவர வேற இடத்துக்கு நகர்த்தினதால. ஆனா 11 and 21ல வந்து இல்ல பாருங்க அந்த மாதிரி நகர்த்தினதுனால நத்தமும் போச்சு. அங்க போய் ஐபெரியசாமியும் தோற்கடிக்க முடியல. சோ ரெண்டுமே வந்து டிஎம்கே. கரெக்ட். ஆனா அவர் திரும்பி வந்த உடனே அடுத்த தடவை ஜெயிச்சிட்டாரு. அடுத்த வாட்டி அந்த சீட் வந்த உடனே அவர் ஜெயிச்சிட்டாரு. ஓகே. சோ இதுதான் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த மூவ் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சீட்ல அந்த சீட் அதான் நீங்க ரொம்ப டாக்ட்ஃபுல்லா மூவ் பண்ணணும். ஓகே. இட் நீட்ஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். புரியுது. ரைட். அதாவது அந்த 2 சீட்டுமே போக வாய்ப்பு இருக்கு. அந்த 2 சீட்டுமே போனா கூட நமக்கு ரொம்ப இம்பாக்ட் இருக்க கூடாது. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீட் கடைசியா இந்த நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய திண்டுக்கல் கடைசி இதுவும் வந்து ஒரு ஏடிஎம்கே கோட்டையா இருக்கு. ஓகே. லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ்லயும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. 2011ல ஏடிஎம்கேயோட அலைன்ஸ்ல சிபிஎம் ஜெயிச்சாங்க. 2016 20ல திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிட்டாரு. ரைட். ஓகே. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சு அவர் வந்து 16ல அமைச்சராகவும் ஆனாரு. அதே மாதிரி 21ல வந்து அவர் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. சோ இந்த 6 எடுத்துக்கிட்டோம்னா எஸ் as it is 50-50 as it is உங்களுக்கு வந்து 50-50 தான். 50-50 3 ஏன்னா ஈவன் the worst 2021லயே எஸ் 3 சீட் வந்து ஏடிஎம்கேக்கும் 3 சீட் தான் டிஎம்கேக்கும் கிடைச்சிருக்கு. கரெக்ட். சோ இதுல வந்து ஏடிஎம்கேக்கு இங்க இருந்து கெயின் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். I doubt if DMK will gain anything. பிரைமா ஃபேசி மேலாட்டமா பாக்குறீங்க. இல்ல ஆக்சுவலா இது வந்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த 6 சீட்டுமே ஓகே. இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆக்சுவலா 2 பேருக்குமே கெயின் பண்றது கஷ்டம். ஏன்னா ஸ்டார் வாட்ஸ். ரைட். ஓகே. இங்கேயும் பெரியசாமியை தோக்கடிக்க முடியாது, அங்கேயும் விஸ்வநாதன் தோக்கடிக்க முடியாது. இங்கேயும் ஸ்ரீனிவாசன் தோக்கடிக்கிறது கஷ்டம், அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து சக்கரபாணி கஷ்டம். அதே மாதிரி ஐபிஎஸ் உடைய பையனையும் தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி நிலக்கோட்டையிலயும் ஒரு ஏடிஎம்கே கன்சாலிடேஷன் ஆஃப் தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி. சோ அடுத்து வந்து நம்ம தேனி நாடாளுமன்ற கீழ இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். கரெக்ட். அடுத்து வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதி கீழ இருக்க சோழவந்தான் பார்ப்போம். சோழவந்தான் வந்து 11 and 16ல வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. ஓகே. 21ல டிஎம்கே பர்ஃபார்மன்ஸ். ஓகே. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஏஎம்எம்கே போனனால அந்த ஒரு அதோட இன்டைரக்ட் இம்பாக்ட் இங்க இருந்தது. நீங்க கொடுத்த அந்த லிஸ்ட் ஆஃப் ஏஎம்எம்கேனால தோற்ற தொகுதிகள்ல வந்து சோழவந்தான் இல்ல. இருந்தாலும் அந்த என்ன சொல்லலாம், அந்த பொங்குளத்தர் கம்யூனிட்டி மத்தியில ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்ல. சரி. சோ அதனால வந்து அவங்க நிறைய பேர் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு விரக்தி இல்ல. சரி. அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து சோழவந்தான் சீட் வந்து இந்த வாட்டி ஓகே ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டாங்கன்னா சோழவந்தான் சீட் வந்து ஃபிளிப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பாசிபிலிட்டி. ஓகே. அடுத்தது உசிலம்பட்டி. இதுவும் ஒரு ஏடிஎம்கே கோட்டை. ஓகே. போன வாட்டி கூட ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. அதாவது போன வாட்டி அமமுக இங்க நல்ல ஓட்டு வாங்கிட்டாங்க. அதையும் தாண்டி ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. அப்பனா உசிலம்பட்டி வந்து எவ்வளவு பெரிய ஏடிஎம்கே கோட்டைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரைட். சோ ஐ திங்க் அங்கேயும் வந்து அதே இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த உசிலம்பட்டி தொகுதியில என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா நாம போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தொகுதியிலும் ஓகே போஸ்டல் ஓட் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே பார்த்தா டிஎம்கே 200 சீட்ஸ் மேல ஜெயிச்சிருவாங்க எல்லா இடத்துலயுமே. இந்த உசிலம்பட்டி மைய தொகுதியில வந்து போஸ்டல் ஓட்ஸ்ல கூட ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. சரி. அது ஒரு யூனிக்கான ஒரு கான்ஸ்டிட்யூன்சி. ஓகே.
ஓகே. அடுத்தது ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியும் 11 and 16ல ஜெயிச்சு 21ல கோட்டை விட்டுருக்காங்க. அதுக்கு நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. அதுக்கு காரணம் வந்து அமமுக தான். அது காரணம் அமமுக தான். அண்ட் இந்த வாட்டி வந்து அவங்க எஃபர்ட் போட்டு அந்த சீட்டை வெளியில எப்படியா ஜெயிச்சே ஆகணும். இது ஒரு பிரஸ்டீஜ் சீட்டு. அது வந்து ஜெயலலிதா சீட்டு. ஓகே, அந்த சீட்டை வந்து நீங்க வந்து இன்னொரு முறையும் நீங்க தோத்தீங்கன்னா நல்ல சீட் இல்ல. ஓகே, நீங்க ஜெயலலிதாவும் இருந்தாங்க, எம்ஜிஆரும் அந்த ஜெயிச்ச இடம். சோ அத வந்து இந்த வாட்டி வந்து ஏடிஎம்கே அப்ப அமமுக வந்துருச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட் லைக்லி ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியும் இருக்கு. அமமுக வந்தா ஆண்டிப்பட்டி சீட் வந்து இந்த வாட்டி ஃபிளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே. சரி, பெரியகுளம். பெரியகுளம் சீட். பெரியகுளம் சீட்டும் வந்து 2 முறை ஏடிஎம்கே 11 and 16. அப்புறம் 21ல வந்து டிஎம்கே ஃபிளிப் ஆயிருக்கு. இதுவும் அந்த ஷோல வந்த மாதிரியே தான். ஆமா, நாட் டைரக்ட் அமமுக ஃபேக்டர் பட் இன்டைரக்டா அமமுகல இருந்து கொஞ்சம் லாஸ் இருக்குறதுனால. கரெக்ட். ஓகே, கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல கேடர் சரியா வொர்க் பண்ணல, அந்த சீட் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. சரி, சோ இந்த முறையும் பட் பெரியகுளமும் வந்து ஸ்ட்ராங் ஓபிஎஸ் உடைய ஆமா ஒரு கரெக்ட். அதாவது நீங்க வந்து இப்போ ஓபிஎஸ் உங்க கூட இல்லனா மறுபடியும் நீங்க பெரியகுளத்தை லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அன்லஸ் ஏதாவது ஒரு விதத்துல அவரோட ஏதோ ஒரு டீல் கொண்டு போட்டாங்க. கரெக்ட். ஓகே, அண்ட் பெரியகுளம் தொகுதியில கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் அதிக அளவு இருக்கு. அந்த ஃபேக்டரும் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் டெரிமெண்டலா இருக்கலாம். சரி, எஸ். நெக்ஸ்ட் அடுத்த சீட் வந்து போடி நாயக்கனூர் சீட். இதுவும் வந்து 3 முறையுமே ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கோட்டையா ஓபிஎஸ் கோட்டையா? ஏடிஎம்கே கோட்டையில ஓபிஎஸ் தளபதினு சொல்லலாம். இல்ல சப்போஸ் ஓபிஎஸ் நிக்க போறது இல்ல அல்லது அவருடைய நேரடியான யாரும் இருக்க போறது இல்லைன்னா எஸ் ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இது ரொம்ப க்ளோஸ் ஃபைட் ஆயிடும். இது உங்க கோட்டை. இந்த கோட்டையை வந்து நீங்க வந்து தளபதி மாத்துறதுனால நீங்க வந்து உங்க கோட்டையை வந்து லூஸ் பண்றதுக்கு சான்சஸ். சரி, ஓகே, அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். ஓகே, ரைட். கடைசியா கம்பம் வந்து 2011 and 21ல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 16ல மட்டும் தான் ஏடிஎம்கே, which is strange. ஏன்னா 11ல வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ண ஏடிஎம்கேனால கம்பம் ஜெயிக்க முடியல. சம்வாட் புவர் பெர்ஃபார்மன்ஸ் 2016ல இருக்கும்போது அதை ஜெயிச்சாங்க. 2021 டிஎம்கே மேசிவ் வின்ல வந்து போயிடுச்சு. அது வந்து உங்களுக்கு போயிடுச்சு. அதனால இப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து மோஸ்ட்லி ஐ திங்க் டிஎம்கே சீட் ரீடைல் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா 11 and 21 ரெண்டு எலெக்ஷன்லயுமே அவங்களுடைய ஒரு லோக்கல் கேண்டிடேட் கம்பம் ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர் முன்னாடி மதிமுக இருந்தாரு. மதிமுக இருந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு சுவிட்ச் ஆன கேண்டிடேட். ஓகே, அவர் தான் திரும்பவும் நிப்பாரு போல இருக்கு. அவருக்கு நல்ல பேர் இருக்கு. பிளஸ் கம்பம் தொகுதியில வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டம் அதிகமா இருக்கு. சோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஐ திங்க் டிஎம்கேக்கு இந்த வாட்டி ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து கம்பத்தை வந்து ரீடேக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இத பார்த்தா அமமுக வந்து இங்க வந்துட்டாங்கன்னா ஏடிஎம்கேவோட எஸ் 4-2 ஸ்பிளிட் ஆகுற மாதிரி தோணுது எனக்கு. கரெக்ட் சார். எஸ், அமமுக வந்துட்டாங்கன்னா ஷோல வந்தாலும் உங்களுக்கு ஆண்டிப்பட்டியும் மறுபடியும் ஏடிஎம்கே பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பெரிய குளத்திலையும் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம். கரெக்ட். சோ வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 4-2க்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஈவன் 5-1 கூட ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம். இல்ல சார், கொஞ்சம் அவுட் சைட் சான்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே, நீங்க வந்து நீங்க போன வாட்டி பாருங்களேன். போன வாட்டி வந்து இது வந்து 4-2 இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே இருந்தது. பட் நான் அந்த அமமுக ஃபேக்டரை வந்து அமமுக ஃபேக்டரியும் கரெக்ட் நல்லிஃபைங் பாசிபிள் அடி வாங்குற அந்த ஓபிஎஸ் ஃபேக்டரை எப்படியாவது சமன் செய்தார்கள் என்றால் பாசிபிலிட்டி ஆஃப் 5-1 வரைக்கும் போகலாம். அப்ப வந்து ஏடிஎம்கே தூக்கி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அவங்களுடைய ஏன்னா நம்ம வந்து மத்த ரீஜன்லாம் இப்ப டெல்டாலாம் பார்க்கும்பொழுதுதான் வந்து எவ்வளவு வீக்னஸ் ஏடிஎம்கேல இருக்குன்னு தெரியும். பட் இந்த இடத்துல வந்து போல்டா, ஏன்னா இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப வந்து இப்ப ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. நீங்க பிஜேபி அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? உத்தரப்பிரதேஷ்ல எவ்வளவு இடத்தை எடுக்க முடியுமோ அத எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அதை எடுக்க பாக்குறீங்க. அதேதான் நான் வந்து இப்ப நீங்க ஏடிஎம்கே இருந்தா எங்க உங்க பணத்தை போடுவீங்க, எங்க வந்து நீங்க பெஸ்ட் டீல் க்ளோஸ் பண்ணுவீங்க, எங்க கேம்பெயினை வந்து அதிகப்படுத்துவீங்க,
அப்படின்னா நான் வந்து இந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சில ஒரு ஃபோக்கஸ் பண்ணா ஈல்ட் அதிகமா கிடைக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணும் சொல்ல கிடைக்கு. அவங்க வாய்ப்பு இருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா 5-1 ஆக்கலாம். இல்லாட்டி 4-2 அவங்க தப்பு பண்ணலன்னா 4-2. சரியா? 2-4 4-2 ஃபிளிப் பண்ண முடியும். கரெக்ட். ப்ரொவைடட் அமமுக இங்க வந்தா. எஸ் எஸ். சரி. மதுரை மதுரை லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சில உங்களுக்கு 6 சீட்ஸ் வருது. அதுல ஃபர்ஸ்ட் சீட் வந்து மேலூர். அதுல வந்து 5 மேலூரும் எஃபெக்டிவ்லி மதுரை தான். ஆமா மதுரை தான். அதுல மேபி மேலூர் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான வில்லேஜ் ஏரியா சொல்லலாம். ஒரு ரூரல் சீட். ஆமா. மிச்சம் 5 வந்து ஒரு மாதிரி ஒரு செமி அர்பன் சீட்ஸ். சோ இது எல்லாமே வந்து அந்த மதுரை சிட்டியோடைய தாக்கம் பெருசா இருக்கும். கொஞ்சம் அந்த வில்லேஜ தவிர்த்து. மதுரை சிட்டியோட தாக்கமும் இருக்கும். அதே மாதிரி வில்லேஜும் இருக்கு. இதுல மேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஏடிஎம்கே கோட்டையா இருக்கு. 3 எலெக்ஷனுமே ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. அதனால அதை விட்டுடுவோம். அது வந்து போன வாட்டியும் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இந்த வாட்டி டிடி விதிநகரன் கூட இருந்தாருன்னா அந்த ஸ்வீப்பே பண்ணிடுவாங்க. சொல்லி மார்ஜின் தான். சரி. மார்ஜினே 1 லாக் மேல போயிடும். இந்த வாட்டி டிடி விதிநகரன் கூட இருந்தாருன்னா. சோ மேலூர் அந்த அளவு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏடிஎம்கேவோட கோட்டை. மதுரை ஈஸ்ட் இது வந்து அமைச்சர் மூர்த்தியோட சீட். கடந்த 2 தேர்தல்ல 2016 2021 ரெண்டுமே கரெக்ட். ஆக்சுவலா மூர்த்தி வந்து முதல்ல ஷோரவந்தான் சீட்ல இருந்தாரு. பிஃபோர் 2011. சரி. அதுக்கப்புறம் அவர் மாறி இங்க மதுரை ஈஸ்ட்க்கு வந்திருக்காரு. வந்து வலுவான ஒரு அமைச்சரா இருக்காரு. 16 and 21ல அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. 11ல மட்டும் தான் வந்து மதுரை ஈஸ்ட் வந்து ஏடிஎம்கேல ஜெயிக்க முடிஞ்சது. அது வந்து அப்போ ஒரு பெரிய வேவ் இருந்தது. அந்த வேவ்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மூர்த்தியோட அவருடைய கோட்டை அவரோட கோட்டைன்னு நீங்க சொல்லலாம். ஓகே. அப்ப அது டிஎம்கேக்கு அப்படி சொல்லுவோம். எஸ். மதுரை வெஸ்ட் இது வந்து செல்லூர் ராஜாவோட சீட். ஓகே. லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுவும் ஒரு ஏடிஎம்கேயோட கோட்டை தான். இது அப்படியே அதை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ரீடைன் பண்ணிருக்கலாம். ரைட். ஆனா செல்வராஜ் வேற ஏதோ தொகுதி இங்க கேட்டிருக்காருன்னு நியூஸ்ல அடிப்படுது. அதான் எனக்கும் புரியுது. அதாவது அவர் ஏதோ செர்ச் பண்றாரு. அது நம்மளால செர்ச் பண்ண முடியலையா? நிச்சயமா. கிரவுண்ட்ல அவங்களுக்கு வந்து என்ன இன்புட் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கணும். எஸ். அவர் எதனால மதுரை வெஸ்ட் தாண்டி போறாரு அதையும் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஃபேக்டர். அப்புறம் மதுரை நார் இது வந்து 21ல மட்டும் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 11ல 16ல ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு வந்து காரணம் இதோடைய அமமுகவுடைய இல்ல அமமுகவோட டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. ஐ திங்க் அவங்க வந்து நல்ல மைக்ரோ மேனேஜ் பண்ணினாங்க. ஸ்ட்ராங் கேண்டிடேட் டிஎம்கேல. ஓகே. தளபதின்னு ஒரு கேண்டிடேட் அவர் தான் ஜெயிச்சாரு. சரி. அவர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான். பட் இங்கே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டாங்கன்னா can be a close fight. It can be a close fight. பட் சொல்ல முடியாது வந்து ஏடிஎம்கேல ஜெயிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆமா. ஒரு மைனர் எட்ஜ் வந்து நிச்சயமா டிஎம்கேக்கு இருக்கு. கரெக்ட். எஸ். ஓகே. மதுரை சவுத் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீட் அது. அந்த சீட்ல பாத்தீங்கன்னா 2 முறை 11 and 16 வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 21ல டிஎம்கே பக்கம் போயிடுது. ஓகே. சரி. இப்போ சமீபத்துல நடந்த லோக்சபா எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தா இந்த சீட்ல வந்து பிஜேபி நம்பர் 2 ஃபினிஷ் பண்ணாங்க. சரி. கிட்டத்தட்ட 43,500 ஓட்டு வாங்கி பிஜேபி வந்து நம்பர் 2 ஃபினிஷ் பண்ணி ஏடிஎம்கே நம்பர் 3 ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. மதுரை சவுத் சீட்ல வந்து சௌராஷ்டிரா கம்யூனிட்டி மக்கள் வந்து அதிகம் இருக்கிற சீட். சோ அதனால தான் ஆக்சுவலா பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த குஜராத் அஃபினிட்டி நரேந்திர மோடி கூட அந்த அஃபினிட்டி இருந்தனால அவங்களுக்கு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. ரைட். இப்போ இங்கேயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டாங்க. வந்து பிஜேபிக்கு அது போச்சுன்னா மோஸ்ட் லைக்லி ராம ஸ்ரீனிவாசன் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சீட். நீங்க அவங்க ரிவைவ் பண்ணி தான் ஆகணும். இல்ல இப்ப அப்படி வந்து சௌராஷ்டிரா கம்யூனிட்டில பிஜேபில ஸ்ட்ராங்கா யாராவது இருக்காங்களா அது தெரியல. அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வெறும் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி மட்டுமே அவங்களுடைய ஆதரவு எப்படி பிஜேபிக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அப்ப உங்களுக்கு வந்து இல்ல நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பல இடங்கள்ல வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. சரி. கும்பகோணம் மாதிரி சீட்ல எல்லாம் டிஎம்கே வந்து பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி காரணம் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி வந்து அவங்க பேக் பண்றதுனால. சரி. ரைட். அதனால நம்ம வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலி இந்த ஒரு சீட் நீங்க சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல இடங்கள்ல உங்களுக்கு அவங்களுடைய வாய்ப்பு. அதாவது இப்போ மதுரை நார்த், மதுரை வெஸ்ட், மதுரை ஈஸ்ட்ல எல்லாம் கூட சௌராஷ்டிரா கம்யூனிட்டி இருக்காங்க. ஓகே. ரைட். நீங்க சவுத் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிச்ச எல்லா இடத்துலயும் கூட உங்களுக்கு வந்து அந்த மொபிலைசேஷன் வந்து ஸ்ட்ராங்கா
நடக்கலாம். இப்போ இந்த இந்த மதுரை சவுத் கான்ஸ்டியூன்சி அநேகமா பிஜேபி கேண்டிடேட் தான் நிப்பாங்க. அங்க ராமு ஸ்ரீனிவாசன் நிக்க போறாரா, வேற கேண்டிடேட்ஸ் நிக்க போறாரான்னு நமக்கு தெரியாது. அல்லது நீங்க சொல்ற மாதிரி சௌராஷ்டிரா கேண்டிடேட் யாரா நிக்க போறாங்கன்னு தெரியாது. பட் இட்ஸ் a bright chance. ஓகே, அது ஃபிளிப் பண்றதுக்கு bright chance. ஓகே ஓகே, மதுரை சவுத் போன வாட்டி வந்து மதிமுக கேண்டிடேட் தான் நின்னாங்க டிஎம்கே அலைன்ஸ்ல. ஓகே, எம்டிஎம்கேயோட பூமிநாதன் தான் நின்னாரு, அவர் தான் ஜெயிச்சாரு. ஸோ இந்த வாட்டி அந்த சீட்டை வந்து என்டிஏ டார்கெட் பண்ணி ஃபிளிப் பண்றதுக்கு பிரைட் சான்சஸ் ஆகுது. ஆனா இப்போ வந்து டிஎம்கே அங்க நின்னாங்கன்னா எம்டிஎம்கேக்கு பதில் அப்ப காம்படிஷன் will be very close, very tough. ஆனாலும் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் எட்ஜ் வந்து என்டிஏக்கு இருக்கலாம். எஸ், இருந்தாலும் இந்த சீட் வந்து என்டிஏ எட்ஜ், இது வந்து ஃபிளிப் ஆயிடுதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து என்டிஏக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் இந்த சீட். ஓகே, இப்ப இறுதியா இந்த லோக்சபா செக்மெண்ட்ல மதுரை சென்ட்ரல் அது எப்படி? மதுரை சென்டர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தொகுதி இது. ஸோ அவர் வந்து லாஸ்ட் 2 times அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, 16 and 21ல. 2011ல மட்டும் ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே கூட்டணியில இருந்த விஜயகாந்த் கட்சி, அவங்க தேமுதிக ஜெயிச்சாங்க. ஏன்னா அப்ப பிடிஆர் இல்ல, அப்ப பிடிஆர் பிக்சர்ல இல்ல. 16 and 21ல பிடிஆர் தான் வந்து ஜெயிச்சாரு. ஸோ இந்த முறை வந்து பிடிஆர் வந்து நிக்க போறாரா இல்லையா, அதுல கொஞ்சம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல, கோயிங் பை த கிரேப் வைன். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த சீட் வந்து எப்படி போகும்னு தெரியாது. ஒரு கால் பிடிஆர் நிக்கலன்னா இந்த சீட்டையும் வந்து ஏடிஎம்கே ஃபிளிப் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல என்னுடைய கருத்து சொல்றேன், பிடிஆர் வந்து டிஎம்கேக்கு ஒரு லயபிலிட்டியா அசெட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே நம்ம கேட்கணும். ஒரு விதத்துல நல்ல இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்ச மற்றவங்களோட இங்கிலீஷ் எல்லாம் அதுல வந்து அந்த கட்சியில் இவரோட ஒப்பிடவே முடியாது ஒன்று. அப்புறம் வந்து பொருளாதார விஷயங்களை வந்து ரொம்ப வலுவாக முன்வைக்கிறதாக இருக்கட்டும், சென்டரை வந்து தரவுகளோட அட்டாக் பண்ணுறதாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர், எக்ஸப்ட் ஃபார் ஒன் சப்போஸ்ட்லி லீக்டு ஆடியோ இல்லையா? அப்போ அதை வந்து இப்பயும் அவருக்கு வந்து அவர் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ரிமூவ் பண்ணாங்களே தவிர அவருக்கு வந்து ஒரு ஹானரபிள் பொசிஷன் தான் கொடுத்து வச்சிருக்காங்க, டிஸ்பைட் தட் அலிஜிட்லி சப்போஸ்ட்லி லீக்டு ஆடியோ விட்டுருவோம். அப்போ இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டார்களாங்கிற அந்த கேள்வி ஏன் வருது? இல்ல நான் சொன்னேன் இல்ல, ஐம் ஜஸ்ட் கோயிங் பை த கிரேப் வைன் தான். ஸோ அவருக்கு கொடுத்தாருன்னா அவர் மறுபடியும் இந்த சீட்டை அவர் ஜெயிப்பதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமான எம்எல்ஏ, வேற எந்த எம்எல்ஏயும் ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்த மாதிரி தெரியல அவங்க கான்ஸ்டியூன்சி பெர்ஃபார்மன்ஸுக்கு. அவர் வந்து நம்ம கம்பெனி குவார்டர்லி ரிப்போர்ட்டிங், ஆஃப்-இயர்லி ரிப்போர்ட்டிங் மாதிரி அவர் வந்து ரிப்போர்ட் கார்ட்ஸும் கொடுக்குறாரு, நான் இன்னென்ன தொகுதியில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. மேபி அதை வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே அவங்க தொகுதியில் வந்து பண்ணியிருக்கலாம், அது ஒரு நல்ல அம்சம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ரைட், ஸோ அதனால வந்து இந்த மதுரை சென்ட்ரல் பிடிஆர் டிஎம்கேல நின்னாருன்னா அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு. ஸோ 2 கேள்வி அதோடைய தொடர்ச்சி. எஸ், பிடிஆர் நின்னா ஜெயிப்பாரு. எஸ், சப்போஸிங் அவர் நிக்கலைன்னா இந்த கான்டெஸ்ட் வந்து இது என்ன சொல்லலாம், இது இப்போ போடி நாயக்கனூர் மாதிரி தான். போடி நாயக்கனூர்ல நான் சொன்னேன்ல, ஓபிஎஸ் நிக்கலைன்னா ஓகே த ஃபீல்ட் இஸ் வைட் ஓப்பன். அதே மாதிரி மதுரை சென்ட்ரலையும் பிடிஆர் நிக்கலைன்னா ஃபீல்ட் இஸ் வைட் ஓப்பன். ஓகே, 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. சரி, ஸோ அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து ரெண்டு சீட் தான் ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே. ஆமா, 2-4 அதாவது 4 ஃபார் டிஎம்கே இருந்தது, 4 ஃபார் டிஎம்கே and 2 ஃபார் ஏடிஎம்கே. ஸோ இந்த வாட்டி அதையும் ஃபிளிப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு 4-2ன்னு. பட் அவங்க அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் பண்ணணும், ரைட் கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணணும், அண்ட் அமமுகவை வந்து உள்ள கொண்டு வரணும். ரைட், அந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். அண்ட் பிளஸ் இப்போ நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போற திருப்பரங்குன்றம், ஓகே, அதோட ரிப்பிள் எஃபெக்டும் இந்த எல்லா தொகுதியிலையும் இருக்கும். நிச்சயமா நம்ம நிறைய விரிவா இப்ப பேசிட்டோம், அதனால இன்னும் ஈஸியா இந்த பாண்டிய நாட்டுக்கே நமக்கு வந்து இன்னும் 2 எபிசோட் தேவைப்படும் கண்டிப்பா. அதனால இப்பொழுதைக்கு இன்றைக்கு வந்து இத ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 நாடாளுமன்ற தொகுதியில வந்து, அதாவது திண்டுக்கல், தேனி, மதுரையில இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தா எட்ஜ் வந்து ஏடிஎம்கேக்கு தான். ஏடிஎம்கே இன்னுமே, அதாவது குறைந்தபட்சம் 50% மேற்பட்ட இடங்கள், கிட்டத்தட்ட 18ல் வந்து 12 வரைக்கும்
12க்கு மேல கூட ஏடிஎம்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ போன வாட்டி பாத்தீங்கன்னா இந்த 18 சீட்ல இட் வாஸ் 7-11. ஓகே, 7 in favor of ADMK, 11 in favor of DMK alliance. கரெக்ட். ஓகே, இந்த வாட்டி அது 11-7 ஃபிளிப் பண்ண சான்ஸ், பிரைட் சான்ஸ் ADMK க்கு இருக்கு. அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணனும். ஓகே, அது 13 ஆகுதா 15 ஆகுதா அதெல்லாம் வந்து வேவ் இருக்கா மத்த விஷயங்களை பொறுத்தது. எஸ், அதெல்லாம் ஒரு வேவ் இருந்தா தான் பாசிபிள். ஆமா ஆமா, ரைட். சோ இல்ல பெஸ்ட் சான்ஸ் 11 and 7. 11 for ADMK கூட்டணி and 7 for எஸ் 7க்கு கீழ டிஎம்கே போறதுக்கான சான்சஸும் குறைச்சு வாய்ப்பே இல்ல. ஓகே, அதே மாதிரி ADMK 7 கீழ போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே, சரியா? அந்த மிச்சம் இருக்கிற அந்த அதுதான் அந்த 50-50 யார் பக்கம் வருது. எஸ், மிச்சம் இருக்கிற 4 சீட் தான் 50-50. ஓகே ஓகே, இந்த பக்கமும் போகும் அந்த பக்கமும் போகும். சரி. அதுல இவங்க யார் எப்படி எஃபர்ட்ஸ் போட்டு எப்படி எடுக்கறாங்களோ அதை பொறுத்து தான். ஓகே, இப்ப மீதி இருக்கக்கூடிய 7 நாடாளுமன்ற தொகுதியும் அடுத்த 2 எபிசோட்ல கவர் பண்ணுவோம். கண்டிப்பா இதே மாதிரி விரிவா பார்ப்போம். இது எனக்கு இந்த ஃபைல் நீங்க அனுப்பிச்சதுக்கு பிறகு வெரி வெரி சிம்பிள் அனாலிசிஸ் தான் இது. ரொம்ப பயங்கரமா நம்ம ஓட்டு மார்ஜின் அதெல்லாமே பார்க்கல. ஜஸ்ட் யார் ஜெயிச்சாங்கிறதே ஒரு பயங்கர இன்சைட்டை கொடுக்குது. ரியலி ஹாப்பி இதை நம்ம இதை பேசினதுல. நிச்சயமாக நம்ம இதை தொடர்ந்து இதை அப்படியே விரிவாக்கி நம்ம தமிழகம் முழுக்கையுமே இதை வச்சு கவர் பண்ண போறோம். கண்டிப்பா. ஸோ வண்டர்ஃபுல். தேங்க்யூ சுபாஷ், உங்களுடைய அனாலிசிஸ்க்கும் அந்த ஃபேக்ட் தட் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யார் நின்னாங்க யார் ஜெயிச்சாங்க வரைக்கும் இப்படியே மனப்பாடமா நீங்க சொல்றீங்க. தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. இதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம இதை மேல எடுத்துட்டு போவோம். நன்றி. தமிழலை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள். நான் பத்ரி சேஷாத்ரி. பொங்கல் வாழ்த்துக்கள். நான் சுபாஷ்.